பரத்வாஜருடைய பிள்ளை துரோணன் தன்னுடைய ஆசிரமத்தில் படிக்கும்போது பிருஷதனுடைய பிள்ளையும் துரோணனோட படிச்சுது. அந்த பிள்ளைக்கு துருபதன்னு பேர். அந்த துருபதன் ராஜவம்சத்தில் வந்த க்ஷத்ரியன். இவனோ அந்தணர் பிராமண குலத்தில் வந்த மகனீயர் நம்ம துரோணர். துரோணரும் இந்த துருபதனும் ஒரே பெஞ்ச், சேம் பெஞ்ச். அந்த சேம் பெஞ்சில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிறது. டே எனக்கு அது கூடுறா, நீ எனக்கு அதை கூடுறா, நான் ராஜாவானவுடனே பாதி ராஜ்யம் உனக்கு கொடுத்துட்றேன்டா, ஓகேவா அப்படின்னு கேட்குறது. இது பாவம் இந்த துரோணன் வந்து உடனே நோட் பண்ணி வச்சுக்கிறது, டைமிங்ஸ்லாம் நோட் பண்ணி ஆஸ் பர் 20th November 6:47 யூ ஹவ் டிசைடட் டு கிவ் மீ, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே ஓகேன்னு இது ஆப்பிள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இரேசர் பென்சில்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நினச்சிக்கிறது ஆயிடுது. இப்போது துரோணருக்கு நல்லா கற்று ஞானம் எல்லாம் கற்று தேர்ச்சி பெற்று நல்ல வயது காலம் வரும்போது கௌதமருடைய பொண்ணு கிருப்பின்னு இருக்கா பாருங்க, அந்த கிருப்பியோடு திருமணமாறுது நம்ம துரோணாச்சாரியாளுக்கு. அது இவாளுக்கு கல்யாணமாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா. அந்த பிள்ளை பிறந்த போதே ஒரு குதிரையை போல் கனைத்ததாம். நேயிங் ஆஃப் த ஹார்ஸ்னு சொல்கிறா இல்லையா, கனைத்தபடியால் பல தூரம் கேட்டுதாம். அதனால் இந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமா அப்படின்னு பேராம். அஸ்வேஸ்வாஸ்ய யத் ஸ்தாம நததஹ பிரதிஷோ கதம் அஸ்வத்யாமை பபாலோயம் தஸ்மான் நாம்னா பவிஷ்யதி. ஆச்சா, இப்போ துரோணர் தன்னுடைய சகாக்களோடு தன்னுடைய சிஷ்யர்களோடு சென்று நேர பரசுராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். பரசுராமரே, எப்படியாவது நான் வந்து பரத்வாஜருடைய பிள்ளை, நீங்கள் உங்ககிட்ட இருக்க அஸ்திரங்கள்லாம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். பரசுராமர் பார்த்தார், அவருக்கு தான் கர்வபங்கம் ஏற்கனவே ஆயிடுத்தே. பரசுராமர் கொஞ்சம் கர்வம் உண்டு, ஆனால் ராமர் தான் கர்வபங்கத்தை ஏற்கனவே பண்ணிட்டாரே. தினகரான்வய திலகம் திவ்யகாதி சூத சவன வனரச்சித சுபாஹு முகவதம் அஹல்யா பாவனம் அனகமீஷ சாபபங்கம் ஜனகசூத பிராணேஷோ கனகுபித பிருகுராமன்னா பரசுராமன், பிருகுராம கர்வஹரமித சாகேதம் பாவயாமி ரகுராமம். அந்த கர்வபங்கம் படுத்தின பரசுராமர் இப்போ அஸ்திரங்களோடு கூடியிருக்க செய்தே பரத்வாஜரின் புத்திரராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாளின் பிரார்த்தனையின் பேரில் அவருக்கு அஸ்திரங்கள் கிட்டியது. அது ரொம்ப அழகாக சொல்றார். பரத்வாஜாத் சமுத்பன்னம் ததா த்வம் மமயோ நிஜம் ஆகதம் வித்த காமம் மாம் வித்தி துரோணம் த்விஜர்ஷப. ஆச்சு, இப்போ துரோணர் பார்த்தார். துரோணரும் கிருப்பியும் கல்யாணமாகி பிறந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமான்னு பேர். இந்த அஸ்வத்தாமாவுக்கு சிறு வயதில் தாய்ப்பால் கொடுத்த பிறகு சில வருஷம் ஆன உடனே பசும்பால் கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட ஒரு பசு கிடையாதான். யார்கிட்ட? நம்ம துரோணாச்சாரியால் கிட்ட. அப்போ என்ன பண்ணுவிடாம, அவள் உஞ்சவிருத்தி எடுத்துட்டு வந்த சாதத்தை கஞ்சியாக வடித்து போடுறா பாருங்க. அந்த கஞ்சியை ஏமாற்றி இதுதான் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பலாம். அது வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். மாவின் பாலே அன்றி மரபுக்குரிய மைந்தன் ஆவின் பால் கண்டு அறியான் அதனால் வருந்தி. ஆவின் பால் தெரியாத இந்த குழந்தைக்கு மாவின் பால் கொடுத்தாள். மாப்பால்லாம் மாவால் செய்யப்பட்ட பாலை கொடுத்தாலும் ஆவின் பால் கொடுக்கலையா. ஆவின் பால் இங்கே என்ன கவுமா மில்மாவும் இல்லை கவுமாவும் இல்லை, எல்லாம் வந்து ரைஸ்மா தான். இந்த குழந்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது. அந்த குழந்தையெல்லாம் இதெல்லாம் 4.5% பால்டா அப்படின்லாம் காமிக்கிறது. இதனுடைய டெக்ஸ்டர் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. உடனே எல்லாம் எடுத்து உங்கள் அப்பா அம்மா உன்னை ஏமாத்துறா. உடனே அஸ்வத்தாமா போய் அப்பா கிட்ட சொல்கிறார், துரோணரே அப்பா பாருங்க எல்லாம் என்னை போட்டு இப்படி கிண்டல் பண்ணுறது, நீ எனக்கு பசும்பாலே கொடுக்குறது இல்லையா. துரோணருக்கு தன்னுடைய குழந்தைனா உயிர். எந்த அப்பாவுக்கு உயிராக இருக்காது, இவருக்கு கொஞ்சம் உயிர் ரொம்பவே ஜாஸ்தி. அது பின்னாடி எப்படிங்கிறத பார்ப்போம். குழந்தை கேட்டு தூங்குறபடியால் நேர துருபத தேசத்துக்கு போனார். அந்த பாஞ்சால தேசத்துக்கு போனோடனே துருபதன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணார். துருபதா, எனக்கு எப்படியாவது உன் ராஜ்யத்தில் பாதியை கொடு. துருபதன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாம், ஆஸ் ப்ராமிஸ்ட் தேர்பை ஐ வில் லைக் டு கால் மை அட்வொகேட் அண்ட் ஆடிட்டர், ஐ வில் லைக் டு டிவைட் மை ப்ராப்பர்ட்டி. ஏதாவது சொல்லணும். ஹூ ஆர் யூன்னு கேட்டுவிட்டோம். அன்றைக்கி எப்படி துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை பார்த்து கேட்டானோ அதே மாதிரி ஹூ ஆர் யூ. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான் இந்த துருபதன். அதுதான் போய் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும்
ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சில பேர் சொல்லுவா, சார் விட்டுடுறேன் சார், மறந்துவிட்டேன். ஆனால் அவள் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னா, அது என்னால் மறக்கவே முடியலன்னு சொல்கிறா பாருங்க. அதே வார்த்தையை இன்றைக்கி சொல்கிறார், ந தரித்ரோ வசுமதோ ந அவித்வான் விதுஷ சகா ந தரித்ரோ வசுமதோ. நான் போய், சார் நானும் பில்கேட்ஸும் தினம் கூட உட்காந்து சாப்பிட்றோன்னு சொல்ல முடியுமா? பில்கேட்ஸ் அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவார் இல்லையா? அதனால் ந தரித்ரோ வசுமதோ, ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஏழை ஃப்ரெண்டாக முடியுமா? ந அவித்வான் விதுஷ சகா, ஒன்றுமே படிக்காதவன், சார் இவரா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கற்று தேர்ந்தவர், அவருக்கு ஃப்ரெண்டாக முடியுமா? ந சூரஸ்ய சகா க்ளீபகா, பெரிய பாகுபலியாக ஒருத்தன் இருக்கான், பெரிய ஸ்ட்ராங் மேன், அவனுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடக்கூடியவன் தோழனாக முடியுமா? கேன் அ கவர்ட் பி த ஃப்ரெண்ட் ஆஃப் அ வாரியர்? சகி பூர்வம் கிமிஷ்யதே, ஃப்ரெண்டார்த்துக்குன்னு ஒரு தகுதி வேண்டாமான்னு கேட்டார். அது ரொம்ப மனசில் ஹர்ட் ஆயிடுது. ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரே இரேசரை பாதி பாதியாக வெட்டி ஒரே பென்சிலில் எழுதி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒரே டிஃபன் பாக்ஸில் ரெண்டு பேரும் கையை விட்டு சாப்பிட்டு ஒரே கேன்டீனுக்கு போய் எல்லாம் பண்ணியிருக்கோம். திடீர்னு இப்படி கேட்குறியே, ஸ்டேட்டஸ் எங்கேருந்து வந்ததுன்னு துருபதனுக்கு அது பெரிய மனசுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. அப்போ துரோணன் சொல்கிறான், எப்போது நீ சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படவில்லையோ, நான் சொல்றத கேட்டுக்கோ, உன்னை நான் போரில் ஜெயித்து உன்னுடைய ராஜ்யத்தை என் ராஜ்யம் ஆக்குகின்றேனா இல்லையா பார், துருபதான்னு சொல்லிட்டு வந்துடுறார். இந்த மகாபாரதம் எடுத்துட்டாலே சேலஞ்ச் கவுண்டர் சேலஞ்ச், சேலஞ்ச் கவுண்டர் சேலஞ்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மகாபாரதம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம கரண்ட் லைஃபுக்கு சமானமாக இருக்கும். ராமாயணங்கிறது ரொம்ப ஐடியலிஸ்டிக் இல்லையா? அண்ணா வந்து முதல் நாள் கூட்டு அப்பா சொல்கிறார், அப்பா நீ யுவராஜாவை ஆயிடுவார் ராமாங்கிறார். ராமர் ஓகே அப்படிங்கிறார். நம்மளான ஒரு பார்ட்டியை கொடுத்து எல்லாருக்கும், ஆல் ஆஃப் யூ ஆர் இன்வைட்டட் டு த பார்ட்டி அட் 8 PM tonight, டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு பிகம் த யுவராஜான்லாம் சொல்லி தளபதி ஆகிடுவேன். தளபதியா எங்கள் ஊரில் தளபதி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அதனால் நான் தளபதி ஆகிடுவேன்லாம் சொல்லுவார். போய் சீதை கிட்ட போய் சொல்கிறார். சீதையான என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த நாள்லேருந்து ஐ எம் மிஸ்ஸஸ் பிரின்ஸ், ஐ வில் கெட் Z+ செக்யூரிட்டி இதெல்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவள் உட்காந்து துணி மடிச்சுன்னு உட்காந்துருக்கா. அடுத்த நாள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறார், அப்பா தெர் இஸ் a slight change in the plan, நீ வந்து நாட்டை ஆள முடியாது, காட்டுக்கு போகணும்னு. நம்மளால என்ன பண்ணியிருப்போம், ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணர் அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், மை அட்வொகேட் வில் டாக் டு யூ மிஸ்டர் தசரதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஹலோ மிஸ்டர் பார்த்தசா ஏதாவது சொல்லியிருப்பார் அவர். இவர் வந்து ஓகே, அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான் இவர் வரார். சரி, இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ராமர் தான் காட்டுக்கு போக போகிறார். நான் சீதை இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ, 14 வருஷம் நான் காத்துட்டுருப்பேன், நீங்கள் எப்போ வருவேள்னு சொல்லியிருப்பேன். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இவர் காட்டுக்கு போகிறார், ஏதோ மிடில் ஈஸ்ட்டுக்கு கல்ஃபுக்கு போனாலும் பரவாயில்ல, ரோடாவது நன்னா இருக்கும் போய் காட்டு கல்லும் முள்ளும் குத்த போக போகிறார் 14 வருஷம். நான் சீதை இடத்துல இருந்தால் போயிட்டு வாங்கோ, அவங்களுக்கு பொடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ஊறுகாயெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ஏதாவது வயிறு சரியில்லைன்னா நார்த்தங்காய் எடுத்துன்னு போங்கோ, கொத்தவரங்காய் வத்தல் வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லி பேக் பண்ணி அமுச்சு கொடுத்துருப்பேன். டு தண்டகாரண்யம் மெயின் ரோட் தண்டக்கா அப்படின்னு போட்டு எதாவது அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கு மேலே சொல்கிறா நான் கூட வரேங்கிறா. சரி, இவா ரெண்டு பேரும் போனால் அப்பாடின்னு இருக்கலாமேனா, லக்ஷ்மணன் வந்து சொல்கிறார், மதனி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் எல்லாம் பண்ணுவேங்கிறார். எங்கேயாவது இந்த மாதிரி ஐடியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்துருக்கா? பின்னாடி பாருங்க, நான் பரதன் இடத்துல இருந்திருந்தா பரவாயில்ல அம்மா, தேங்க்ஸ் அ லாட் மா, யூ ஆர் மை ஃபேவரட் அம்மா, கைகேயின்னு கட்டி பிடிச்சி நானாவது ராஜ்யத்தை ஆண்டு அனுபவிச்சிருப்பேன். இவர் நேர போய் அழுதி, அண்ணா ஒதுக்கிய ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் பாதுகையை வச்சு ஆடுறார். இப்போ மொத்தத்தில் யார் ராஜாவானான்னு கேட்டால் ராமரும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை, பரதனும் இல்லை, பாதுகை ஆண்டது. அதனால் பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா சகஸ்திரம் என்னே தேசிகன் கொண்டாடினார். ரொம்ப ஐடியலிஸ்டிக். இதே மகாபாரதம் அது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல சொல்கிறார், புகன்றபடி நீயாளும் புவனியும் பாதி கொள்வேன், இகன்ற சமரில் உன்னை இரத்துடனே கவர்வேன், அகன்ற மெய்மை உடையாய் அருதி என்றேன் என்று சுகதன் ஞானம் பெற்ற துரோணன் சொல்ல கேட்டான். ஆச்சு. இப்போ துரோணன் சபதம் செய்து வந்து விட்டார், அவ்வளோதான் ஆயிடுத்து. இது ஒரு நாள் அவர் தெருவழியாக நடந்து போயிட்டு இருக்கார். அப்போது ஒரு கிணற்றின் அருகே இந்த கௌரவாலும் பாண்டவாலும் சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தன. அதில் அந்த பந்தானது கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு, கிணறுங்கிறது கோயம்புத்தூர் கிணறு,
சாதாரண கிணறுல. கோயம்புத்தூர் கிணறுனா கேள்விப்பட்டிருக்காளா? ஆழம் ரொம்ப இருக்கும். அந்த காலத்துக்கு வேலுக்குடி வரதாச்சார் சுவாமி சாதிப்பார், கோயம்புத்தூர் கிணறுல எவனாவது தப்பி தவறி விழுந்துட்டான்னு வச்சுங்கோ, ஏண்டா ரமேஷ் விழுந்துட்டியாடா, இல்லைண்ணா விழுந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவான். அவ்வளோ ஆழம்பர். அதுமாதிரி கோயம்புத்தூர் கிணறுல போய் பந்து விழுந்துடுத்து, பந்து இருக்கிற இடமும் தெரியல, கிணத்துக்குள்ளே குதிக்கிறதுக்கு சக்தியும் இல்லை குழந்தைகளுக்கு. அந்த பக்கமாக போயின்னு இருந்தார் துரோணர். மாமா மாமா வாங்கோன்னு கூட்டுது, நீங்கள் எடுத்து தரையலான்னு கேட்டுது. அவர் அருகம்பல் எடுத்தார், ஒன்று அடித்தார், இன்னொரு அருகம்பல் எடுத்தார், அடித்தார் 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 அடித்தார். அவரோட மந்திர சக்தியில் என்ன இருக்குது, ஒரு அருகம்புல்லுக்கு மேலே ஒரு அருகம்புல் நிற்க ஆரம்பிச்சுதான். இப்படி மேல் அருகம்புல்லை வச்சு இழுத்தா பந்தே வெள்ளம் வந்துருத்தோம். குழந்தைகள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுது. அப்போ தான் அர்ஜுனன் முதல் முறையாக தனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு தனுர்வித்தையோடு கூடியவனை நம்ம பார்த்ததே கிடையாதேன்னு வியப்பாக பார்க்குறது இந்த குழந்தை. எல்லாம் போய் நேர பீஷ்மர்கிட்ட போய் சொல்லிடுத்து, தாத்தா 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 இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். இன்னொரு குழந்தை, என்ன பண்ணா தெரியுமோ தாத்தா? ஏய் இருடா நான் சொல்கிறேன்டா, அவர் முதல்ல புல்லை போட்டார். சரி எல்லாரும் சேர்ந்து சொன்னால் எனக்கு என்ன தெரியும், முதல்ல சொல்லு. புல்லை போட்டார் புல்லை போட்டார் புல்லை போட்டார் புல்லை போட்டார் பந்தை எடுத்து விட்டார் தாத்தா. புல்லை போட்டார் பந்தை எடுத்தாரா? யாருடா அவர்? சரி யாருன்னு கூட்டு துரோணாச்சாரியார்னு விசாரிச்சு துரோணாச்சாரியரை கேட்குறேன், நீங்கள் யார்? அவர் சொல்கிறார், பரத்வாஜரின் பிள்ளை, பரசுராமர்கிட்ட அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மருக்கு ஒரு புத்துணர்ச்சி. ஏன்? அவரும் பரசுராமர்கிட்ட தான் பாடம் பயின்றார். பரசுராமர்கிட்ட நீ அட்மிஷன் வாங்கியிருக்கேன்னா நீ பெரிய ஆளாக இருக்கணும்டா. ஏன்னா அவர் பாதி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் இல்லை பண்ணுவார். உன்னை எப்படி ஏற்றுண்டார் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் என்ன பண்ணாராம், துரோணரை எப்படியாவது நீ இந்த குழந்தைகளுக்கு பாடம் பயின்று கொடுக்க வேண்டும். நீ என்ன சொன்ன, ஏதோ மாட்டுப்பால் கிடைக்கல மாவு பால், அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்குன்னு ஒரு தனி குவார்ட்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தனி கவுஷெட், நீ நினச்ச போதெல்லாம் பால் கிடைக்கும். மில்க் மேடு, நீ தினம் மில்க் மேடே சப்ளை பண்ணலாம், நீ எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாம். வீட்டில் உனக்கு என்ன வேணும், வாட் கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர், டீ குட்டா என்ன வுட் வேணும் எல்லாம் சொல்லி இந்த குழந்தைகளெல்லாம் வச்சு தயார் பண்ணுறா. இந்த அப்போ சொல்கிறார், என்ன அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பீஷ்மர் பாருங்கோ, அபஜ்யம் கிரியதாம் சாபம் சாத்வஸ்திரம் பிரதிபாதய புங்ஷ்வபோகான் பிருஷம் பிரீதா பூஜ்யமான குருக்ஷயே. இன்னைக்கு ரெண்டு விஷயம், அர்ஜுனனை பற்றியும் பிரஸ்தாவம் பண்ணியாச்சு, பீமனை பற்றியும் பிரஸ்தாவம் பண்ணியாச்சு. அர்ஜுனன் என்கின்றவன் இந்திரனுடைய பிள்ளை, அதனால் மழை. பீமன் வாயுவின் பிள்ளை, அதனால் காற்று. கர்ணனை பற்றி இன்னைக்கு சொல்லுவேன் கடைசியில், அதனால் நாளைக்கு பட்டப்பகல நல்ல வெயில் காயும். எடுத்தா நகுல சகதேவாளை பற்றி நாளைக்கு சொல்லுவேன், அழகு மிளிரும். நீங்கள் நாளைக்கே நீங்கள் கண்ணாடியில் பார்த்தேன்னா கண்ணாடிக்கு ஒரு மாதிரி தெரிச்சு போயிடும் உங்கள் அழகை பார்த்த உடனே. நகுல சகதேவாளை கேட்டால் அதுதான் பலன்கிறது மகாபாரதம். சாஸ்திரத்தில் புத்தியும் அழகும் கூடுங்கிறது பல ஸ்லோகம். அதனால் என்ன நாளைக்கு எஃபெக்டை பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ இந்த எஃபெக்டை பார்த்துட்டோம், 2 பார்த்தாச்சு, எல்லாம் ஒரே நாளில் வந்துடுத்துனா கஷ்டம். அதனால்